Hello all, good morning. March 15th கான current affairs பார்க்கலாம். Electoral bonds. So poll bonds. Election Commission publishes data received from SBI. இந்த வழக்கு வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக வந்துட்டு இதே தான் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாலிட்டி புக்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ், அந்த தேர்தல் பத்திரங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட 12th and 11th பாலிட்டி புக்கில் இது இருக்குது. தென் இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து 2018 ஆரம்பித்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து நடைமுறையில் இருக்குது. பட் இப்போ வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்துட்டு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 சட்டங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு ஆர்டிஐ. ஸோ இதில் என்ன பார்க்கணும், தேர்தல் பத்திரங்கள்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது ஆர்டிஐனா என்னென்னு போய் படிச்சுக்கணும். ஸோ ஆர்டிஐ சட்டத்திற்கு இது எதிரானது. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதற்கும் இது எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிக்கல் 19(1) அதில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன வரும், பேச்சுரிமை கருத்துரிமை வரும் இல்லையா, இந்த 2க்கும் வந்து இது எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு எஸ்பிஐயில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பிஐ தான் வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் வந்துட்டு சேல்ஸில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்தீங்கல்ல, உங்ககிட்ட யாரெல்லாம் வாங்கினாங்க, எவ்வளோ வந்து சேல் ஆகிருக்கு, இதோட டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்துட்டு எஸ்பிஐ அதை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதோட டேட்டா பார்த்துருந்தோம். இப்போ எந்தெந்த கட்சிகளுக்கு வந்து அது அதிகமாக போச்சு, யார் எந்த நிறுவனங்களும் வந்து அதிகமான தொகைக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் ரெசிபியன்ட் யார் அப்படின்னா பிஜேபி. 6060 கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலம் இவங்களுக்கு நன்கொடையாக கிடச்சிருக்கு. இது வந்து அரசியல் நியூஸ், இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அரசியல் கட்சிகள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. தேசியமயமாக்கப்பட்ட, அதாவது அங்கீகாரம் இருக்கும் இல்லையா, நேஷனல் லெவல் அங்கீகாரம் பெற்ற அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கமும் அதோட சின்னங்கள் ஒரு பக்கமும் கொடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். ஸோ பிஜேபி வந்துட்டு 6060 கோடி ரூபாய், காங்கிரஸ் 1421 கோடி ரூபாய், ஆல் இண்டியா ட்ரிபியூனல் காங்கிரஸ் 1609 கோடி, தென் ஸ்டேட் லெவலில் டிஎம்கே வந்துட்டு 639 கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக பெற்றிருக்காங்க. சரி, எந்தெந்த நிறுவனங்கள் அதிக அளவில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாட்ரி மார்டின் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது 2 நிறுவனம் இருக்கு. ஒன்று பேஸ் நிறுவனம் தான் லாட்ரி மார்டின், அதோட கிளை நிறுவனமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ். இவங்க வந்துட்டு 1350 கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வந்து வாங்கியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த மெகா இன்ஜினியரிங், அவங்க 996 கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க. தென் வேதாந்தா நிறுவனம், தென் சுனில் மிட்டலோட 3 இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாம் வந்துட்டு அதிகபட்சமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க் டு பில்ட் மாடல் ஸ்கூல்ஸ் இன் 5 districts. இந்த மாடல் ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கோவிட் காலகட்டம் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போதோ இல்லை இந்த கோவிட் காலகட்டத்திலையும் வந்துட்டு கல்விக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த மாடல் ஸ்கூல். இதுவும் நம்மளும் சரி, டெல்லி கவர்மெண்ட்டோ அவங்க அப்போ வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்து இந்த டெக்னாலஜி நம்ம வாங்குற மாதிரி கூட இருந்தது. இதை பற்றி நியூஸ் வந்துட்டு நெட்லேயே அவைலபிளாக இருக்குது, ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடல் ஸ்கூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூல் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் காலேஜில் என்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி என்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு கல்லூரிகளில் வந்து இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து இதை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, விழுப்புரம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டு வச்சுட்டு கிளாஸ் ரூமை மட்டும் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் ஸ்கூல் மட்டும் கிடையாது, அதில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு போத் மென் அண்ட் விமென் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உயர்த்தது இதில் இருக்குது. 250 கோடி இந்த நிதியாண்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸுக்கு மட்டும் 50 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது யாரெல்லாம் இணைந்து பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு இருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், தென் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்,
இப்போ நம்ம ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ இதே ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி ஸ்கூல்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணி விடுவோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் யாரோட இணைந்து பண்ணுறாங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். Climate resilient hatcheries for olive redley turtle setup. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் வந்துட்டு IUCNல வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வல்னரபிள் அப்படிங்கும்போது அதோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் டினோட் பண்ணுது. ஸோ நம்மளோட கடமை என்ன, நம்மளோட கவர்மெண்ட்டோட கடமை என்னன்னா அந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட கடமையாக இருக்கும். ஸோ இந்த அழியும் நிலையிலிருந்து இதை காப்பாற்றணும், மீட்டெடுக்கணும். ஸோ இதுக்காக இந்த ஒவ்வொரு வருடமும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்துட்டு இதோட ஹேச்சிங் பீரியட். ஸோ ஜனவரி மந்தில் வந்துட்டு அது கரைக்கு வரும். கரைக்கு வந்துட்டு பிட்டு ஊண்டிட்டு அதில் முட்டைகளை இடும். அந்த அடைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேச்சரி பீரியட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதற்காக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளோட ஹோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, இந்த ஹோஸ்டல் ஏரியாவில் 10 ஹேச்சரிஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 2 சென்னையிலையும் இன்னும் 2 நாகப்பட்டினத்துலையும் வச்சுருக்காங்க. தென் அது போக விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்களோட இணைந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹேச்சரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹேச்சரி செட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாரோட இணைந்திருக்காங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட இணைந்து இந்த ஆலிவ் ரெட்டில் வந்து மீட்பு பணியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த பிட்டில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த பொரிக்க போகிற அந்த குஞ்சுகளோட ஜெண்டருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக அந்த பிட்டில் உள்ள டெம்பரேச்சர் ஒரு 30 டிகிரி பேஸ் லைனில் இருக்கும். இதை விட வார்மராக இருந்தால் ஃபீமேல் ஜெண்டர் அதிகமாகவும், கூலராக இருந்தால் மேல் ஜெண்டர் அதிகமாகவும் பொரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு காலநிலை வந்து கொஞ்சம் மாறிட்டு இருக்கு இல்லையா? ஸோ வெயில் காலம் ஆரம்பிக்குது. இந்த 30யை விட ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது ரொம்ப பயங்கரமான ஜாஸ்தியாக வந்து இந்த ஹேச்சிங் பீரியடை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹேச்சிங் அந்த கூடுகளுக்கு மேலெல்லாம் வந்துட்டு ஒரு ஷெல்டர் மாதிரி ஏற்படுத்தி இந்த குஞ்சுகளை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நியூ எலெக்ஷன் கமிஷனரை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு தலைமை வந்துட்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இந்த 2 தேர்தல் ஆணையர்களோட பதவி வந்துட்டு காலியாக இருக்குது. ஸோ அதற்காக புதுசாக 2 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. திரு ஞானேஷ்குமார், தென் திரு சுக்பீர் சிங் சாந்து. இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர். இந்தியாவோட பல முக்கியமான பொறுப்புகளை வந்து இவங்க இதுக்கு முன்னாடி வகிச்சிருக்காங்க. தமிழ்நாடு டாப்ஸ் இல்லீகல் ட்ரேட் இன் ஷார்க் பாடி பார்ட்ஸ். 65% இல்லீகல் ட்ரேட் ஷார்க் பாடியில் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2010 22 வரைக்கும் 16,000 கிலோ உள்ள அந்த ஷார்க் பாடி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஃபின்ஸை தான் வந்துட்டு இந்த இல்லீகல் ட்ரேடுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளை யார் வெளியிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ட்ரேட் ரெக்கார்ட்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இன் காமர்ஸ், இவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க இதை தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. CM urges சென்ட்ரல் கவர்மெண்ட் டு டிஸ்பர்ஸ் MG நரேகா டியூஸ். இது எல்லாருக்குமே தெரியுங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான் இது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு தமிழகத்தில் ரொம்ப பிரபலமானது. ஸோ இதற்கான ஃபண்ட் வந்துட்டு கொடுக்கணும், சீக்கிரம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு CM வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். பட் நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு 75-25 ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25%. பட் சம் ஏரியாவில் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற ஏரியா மீன்ஸ் ஸ்டேட், தென் நம்மளோட வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு இதோட அந்த ரேஷியோ வந்துட்டு மாறலாம், 90-10 கூட இருக்கலாம். சில மாநிலங்களுக்கு மட்டும் அது பொருந்தும். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு 75-25 இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த MG நரேகால தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாடு ஒரு டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் வந்துட்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகபட்சமாக விமனுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ 86% ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஃபீமேலாக தான் இருக்காங்க. அதுலேயும் 22% வந்து SC/STயாக இருக்காங்க. அது போக டிசேபிள் பர்சன்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து ஒர்க் கொடுக்குறோம், அதாவது இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா இருக்குது.
தமிழ்நாட்டில் கல்விக்கான முயற்சியில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமும் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கும்போது இது என்னைக்கு ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, அது அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அந்த ஸ்கீம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டு எலாங்கேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ இப்போ அரசு பள்ளிகள் மட்டுமா, இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இருக்காங்களா, 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுமா அப்படிங்கிறத இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சர்வே யார் எடுத்திருக்காங்க? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எடுத்திருக்காங்க. இதில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு அவங்களோட அட்டெண்டன்ஸையும் ஆப்டிடியூடையும் வந்துட்டு உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கொஸ்டின் மெயின்ஸில் கேட்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இது இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிருக்கு, இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? என்ரோல்மெண்ட், ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அட்டெண்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ குழந்தைகள் வர்றாங்க, மால் நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது, இதெல்லாமே மால் நியூட்ரிஷன் வந்துட்டு அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் பேஸ்டாக ஃபுட்டு கொடுக்குறோம், ஸோ ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகும், இதெல்லாம் நம்ம எழுதுவோம், கான்சன்ட்ரேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவோம். பட் இன்னும் கொஞ்சம் கூட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இவங்க சர்வேயில். என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகிற டைம் வந்துட்டு முன்னாடியே வந்துடுறாங்க. ½ an hourல இருந்துட்டு 45 minutesக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே ரீச் ஆகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கூட இருக்கிற டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஜென்ரேஷன் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் ரீச்சிங் டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு மாரல் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மூணாவது, கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் மட்டும் கூட இல்லாமல் டீச்சர்ஸ் கூடயும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட அடிஷ்னல் வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகுது, லிசன் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் வித் டீச்சர்ஸோட இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அது போக ரொம்ப சீக்கிரமாக வர்றதுனால அவங்க கொஞ்சம் விளையாட்டுலேயும் ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து ஓவராலாக இம்ப்ரூவ் ஆகுது, விளையாட்டுலேயும் வந்துட்டு அவங்களோட கவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளை மட்டும் எடுத்து சர்வே எடுத்து அந்த சர்வேயில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்துட்டு 97.3% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், நூன் மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அபவ் 95% ஆஃப் தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்கீம்ஸில் அப்ளை காப்பிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அவங்களோட கான்சன்ட்ரேஷன், ஹெல்த், கம்யூனிகேஷன் இது எல்லாமே ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேயில் கொடுத்துருக்காங்க. தென் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த திட்டம் பற்றியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதையும் ரொம்ப நாளாக வந்துட்டு நியூஸ் பேப்பரில் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்குது தான். இதுக்காக ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருந்தாங்க மத்திய அரசு. இந்த குழு எப்போ அமைச்சிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 2023 வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ எப்போ இதெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போது சமீபத்தில் நடந்ததில் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டெல்லாம் கூட கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த உயர்மட்ட குழுவோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் வந்து இதுக்கு தலைமையாக இருந்தாங்க. இதில் நிறைய உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த உறுப்பினர்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, முன்னாள் நிதி ஆணைய தலைவர் திரு NK சிங், முன்னாள் மக்களவை தலைமைச் செயலாளர் திரு சுபாஷ் கைலாஷ், மாநிலங்களவை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. தென் மத்திய சட்டத்துறை அமைச்சரும் வந்துட்டு இதில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு உயர்மட்ட குழு. இவங்க பயங்கரமாக ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 18,650 பேஜ் உள்ள ஒரு அறிக்கையை நம்மளோட குடியரசுத் தலைவர் அவர்களிடம் நேற்று சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாங்க. முக்கிய பரிந்துரைகள் என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடத்தலாம். மக்களவை, லோக்சபாவுக்கும் பேரவைகள் அவங்க அப்படின்னு குறிப்பிடுறது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டேட்லேயுமே 2 ஹவுசஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கும், ஸோ மாநிலத்துக்கும் சரி லோக்சபாவுக்கும் சரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம். பட் தேர்ட் பார்ட்டி நம்மளுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷனில் ஒரு தேர்ட் குரூப் இருக்குது. ஸோ அடுத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை, ரெண்டாவது 100 நாள் கேப் கொடுத்துருக்காங்க. அதற்கு வந்துட்டு ஒரு 100 நாள் கழித்து உள்ளாட்சிகளுக்கு நடத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையரோட கலந்து ஆலோசித்து காமனாக ஒரு ஓட்டர் ஐடி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்காளர் பட்டியலும்
வாக்காளர் அட்டையும் வந்து காமனாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அரசியலமைப்பு சாசனத்தில் ஆர்டிகல் 325ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க மொத்தம் 18 அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 18 ஆர்டிகளை வந்து நீங்கள் அமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பரிந்துரையில் சொல்லியிருக்காங்க. இந்த பரிந்துரை அனைத்திலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 18 ஆர்டிகளையும் நீங்கள் அமெண்ட் பண்ணுறதுக்கு மாநிலத்தில் உள்ள எந்த பேரவைக்கிட்டும் வந்து ஒப்புதல் வாங்க வேண்டாம். ஸோ பார்லிமெண்ட் மட்டும் ஒப்புதல் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்யூர், அதாவது 2மே 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நடுவில் இந்த தொங்கு பட்டியல், தொங்கு மக்களவை, ஆட்சி கவிழ்வது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா லோக்சபாவுக்கு புதிய தேர்தல் நடத்தலாம். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன், இப்போ ஒரு எலெக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, பட் ஒரு 6 மாதம் கழிச்சு அது ஏதோ ஒரு ப்ராசஸ்னால லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் திருப்பி ஒரு 4.5 வருஷம் தான் இருக்கும். அப்போ ஒரு எலெக்ஷன் வச்சாலும் அந்த புது கவர்மெண்டோட டென்யூர் அந்த 4.5 வருஷத்துக்கு மட்டும்தான். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 5வது வருஷம் நம்ம புதுசாக ஒரு எலெக்ஷன் தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்துட்டு மாநிலங்களுக்கும் பொருந்தும். மாநிலங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஸோ டிசால்வ் ஆயிடுச்சு, புதுசாக எலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த 5 பீரியட் டென்யூருக்குள்ளே இவங்க எவ்வளோ நாள் இருக்காங்களோ அதுதான் டென்யூர். ஓவராலாக ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு நாங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த டென்யூரில் வந்துட்டு ஆர்டிக்கல் வந்து 2 ஆர்டிக்கலை வந்துட்டு நீங்கள் அமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 83 ஃபார் பார்லிமெண்ட் டென்யூர், தென் ஆர்டிக்கல் 172 ஃபார் ஸ்டேட் டென்யூர், இது 2மே சொல்லியிருக்காங்க. தென் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு 18 அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எதற்குமே வந்துட்டு சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய கண்ட்ரீஸ்லாம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அவங்கள வச்சு பேஸ் மாடலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், பெல்ஜியம், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்வீடன், ஆல்ரெடி திருப்பியும் பெல்ஜியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடுகளெல்லாம் நடைமுறைகளில் ஒப்பிட்டு தான் நாங்கள் இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஏற்கனவே கடந்த 1951 1966 வரைக்கும் இந்த எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சாதக பாதகங்களும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது ஆண்டுதோறும் தேர்தல் நடத்துறது, அதாவது லோக்சபாவுக்கு ஒரு தடவை, தென் ஸ்டேட்டுக்கு ஒரு தடவை, உள்ளாட்சிக்கு ஒரு தடவை அப்படின்னு நடத்தினா ஆண்டுதோறும் ஏதோ ஒரு தேர்தல் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தேர்தல் நடத்தப்படுவதால் அரசு கட்சிகள், நீதிமன்றங்கள், தொழில்துறையினர், தேர்தலில் போட்டியிடுவோர் மற்றும் பொது சமூகத்தின் மீது பெரும் சுமை வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாத்தினாலும் பெருமளவு பொருள் செலவாகுது ஃபர்ஸ்ட். தென் நடத்தை விதிகள், இப்போ எலெக்ஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும் இல்லையா, அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா வளர்ச்சி திட்டங்களில் வந்துட்டு பெருமளவு இடையூறு ஏற்படுகிறது. இத்தகைய காரணங்களால் நம்ம ஒரே நேரத்தில் ஒரே தேர்தலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது நாட்டின் ஜனநாயக அடிப்படையை வலுப்படுத்தும், அதோடு வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு தூண்டுகோலாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரைகள் எல்லாமே ரொம்ப முக்கியங்க, ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை இதை விட எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா தினமணியில் வந்துட்டு இன்னைக்கு தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க, இந்த ஹிந்து இங்கிலீஷ்லையும் வந்துட்டு இதோட கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. தென் இது போக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்மளை பார்த்துருந்தோம், நித்தி ஆயோக்கோட தலைவர்கள், இந்த உறுப்பினர்கள்லாம் பேசும்போது நாட்டோட பாவர்ட்டி லைன் வந்துட்டு 5%க்கும் கீழே குறைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி ஹிந்து இங்கிலீஷில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கீவேர்ட் கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோக்லேருந்து தான் சொன்னாங்க. ஸோ நித்தி ஆயோக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த பாவர்ட்டி லைனில் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விதிகள் இருக்கு இல்லையா, நம்மளோட எக்கனாமிக்ஸ் புக்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதில் டெண்டுல்கர் பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை வச்சு பார்த்தோம்னா 2% வரைக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்துட்டு நித்தி ஆயோக்கை பார்த்துட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் டெண்டுல்கர் பாவர்ட்டி லைனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரீசெண்டாக சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அமலுக்கு வந்தது. முன்னாடியே நம்ம நிறைவேற்றிட்டாங்க, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இப்போ தான் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, ஸோ சிஏ அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்ன, ஜுடிஷியலில் இது என்ன மாதிரி இருக்குது, தென் இதில் ஒரு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 6A அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதில் யாரெல்லாம் வந்துட்டு ஃபாரினர் அப்படின்னு அவங்க நடைமுறைக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஹிந்து இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க.
தென் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது. இந்தியாவில் வந்துட்டு டயபெட்டிக் சென்டராக வந்துட்டு இந்தியா தான் இருக்குது, வேர்ல்டு டயபெட்டிக் சென்டர் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இந்த கார்டியோக் ரிஸ்க் ஃபேக்டர் வந்துட்டு ஈவன் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்குமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிளும், அதற்கு கீழே இந்தியாவோட டயட் வந்து எப்படி இருக்குது, நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக அவங்களோட டயட் எப்படி இருக்குன்னா ஹை இன் சால்ட், லோ இன் ப்ரோட்டீன் அண்ட் லோ இன் பொட்டாசியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. WHO ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மனிதர் சராசரியாக வந்துட்டு 5 கிராம் உப்பு தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவை நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்துட்டு டயட் அண்ட் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரிலாம் மெயின்ஸ்லையும் சரி ப்ரிலிம்ஸ்லையும் சரி ஒரு வார்த்தைகள் நம்ம சிலபஸில் இருக்குல்ல. ஸோ அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இன்னைக்கு இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸுங்க, மீதி நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.